கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். ஆமென். ஆண்டவர் இந்த வார்த்தையை யாருக்கு கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, பவுலுக்கு கொடுத்தாரு. பவுல் தன்னுடைய பலவீனம் தன்னை விட்டு நீங்கும்படியாக 3 தடவை ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுகிறார். அப்பொழுது தான் ஆண்டவர் பவுலுக்கு சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய அந்த பலவீனத்தில் என்னுடைய பலம் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். நம்மளுக்கு இன்றைக்கு இந்த வார்த்தையை நம்மளுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். அவருடைய பலம் நம்முடைய வாழ்க்கையில் பூரணமாய் விளங்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எப்போ அவருடைய பலம் நம்மளை நிரப்பும், எப்போ நம்ம அவருடைய பலத்தினால் நிரப்பப்பட்டு நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்முடைய சுய பலத்தை நாம் சார்ந்து கொள்ளும்போது அவருடைய பலன் நம்மளுக்கு தேவைப்படுறதே கிடையாது. ஆமென். அதனால் ஆண்டவர் இந்த பவுலுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சவுலா அவர் இருக்கும்போது, பவுலா மாறாத பொழுது, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்த பொழுது, அவர் தன்னுடைய சுய பலத்தினால் ஓடி 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 என்ன செய்தார்னா, தேவ ஜனங்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட அவர் தேவனால் சந்திக்கப்பட்டதுக்கப்புறம் தேவன் அவரை தன்னுடைய சுய பலத்தினால் அவருக்கு ஊழியம் செய்வதற்கு தேவன் அனுமதிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு வார்த்தை பவுல் சொல்லியிருக்கிறார், தீமோத்தேயில சொல்லியிருக்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லியிருக்கிறார். அப்போ ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஆண்டவர் எப்படி தான் பவுலை நடத்தினார், ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் அவருக்கு ஊழியம் செய்கிற நாட்களில் அவர் வாழ்ந்த நாட்கள் எப்படி நடத்தினார்னு பார்த்தீங்கன்னா, அவரை பலப்படுத்தி 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 கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், ஊழியத்தை செய்ய வைத்திருக்கிறார், அனுதின காரியங்களை செய்ய வைத்திருக்கிறார். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப முடியாத சூழ்நிலை வரும்போது கர்த்தரே இந்த வார்த்தையின்படி அவரே அவருக்குள்ள பலனாக இறங்கி என்ன செய்திருக்கிறார், பவுலை திடப்படுத்தி இருக்கிறார், பலப்படுத்தி இருக்கிறார். இதே போல தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கு செய்ய விரும்புகிறார். நம்மளால் ஓன் ஸ்ட்ரென்த்தால் சுய பலத்தால் பல காரியங்களை நம்மளால் அனுதின காரியங்களை செய்ய முடிந்தாலும் கூட கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நம்முடைய சுய பலனை அவர்கிட்ட கமிட் பண்ணி அவருடைய பலனை முழுவதுமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அனுதின காரியங்களில் உங்களால் செய்ய முடிகிற காரியங்களையும் அவருடைய பலனை நீங்கள் சார்ந்து கொள்ளணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். உங்களை பலப்படுத்தியும் கர்த்தர் என்ன செய்வார், பவுலை போல காரியங்களை செய்ய வைப்பார். உங்களால் முடியாத சூழ்நிலை, இதுக்கு மேலே என்னால் ஓட முடியல அப்படிங்கிற சூழ்நிலையிலையும் கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவரே உங்களுக்கு பலனாக உங்கள் காரியங்களை செய்து முடிக்க நீங்களே அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போக கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். அதனால் இந்த வார்த்தையில் இருக்கிற அந்த ஆழத்தை நீங்கள் புரிந்து கொண்டு எப்படி நம்முடைய சுய சித்தத்தை கர்த்தருடைய சித்தத்துக்குள்ளே அர்ப்பணித்து அவருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரயாசப்படுகிறோமோ, அதே போல் நம்முடைய சுய பலனையும் நாம் சார்ந்து கொள்ளாமல் அந்த சுய பலனை கர்த்தருடைய பலத்துக்குள்ளே நம்ம சார்ந்து கொண்டு அதில் ஒப்பு கொடுத்து அவருடைய பலனை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும். நம்மளால் முடியாத சூழ்நிலை என்று ஒன்று வரும் பொழுது கர்த்தரே நமக்குள்ள பலனாக இறங்கி என்ன செய்வார், பவுலை பலப்படுத்த போல திடப்படுத்தினது போல ஜெயமாய் ஓட்டத்தை முடிக்க செய்தது போல நம்முடைய ஓட்டத்தையும் ஜெயமாய் முடிக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். நான் செபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படி தகப்பனே, நாங்கள் எங்களோட அனுதின காரியங்களிலும் கூட உம்மை நாங்கள் சார்ந்து கொள்ள உம்முடைய பலத்தை சார்ந்து நாங்கள் செயல்பட நீர் எங்களை பலப்படுத்தி நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய முடியாத காரியங்களில் முடியாத சூழ்நிலைகளில் நீரே எங்களை பலனாக நிரப்பி எங்களை ஆசீர்வதித்து நீர் ஆண்டவரை காத்து கொள்ள போகிற உம்முடைய தயவுகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்க கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.